வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிவை நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோம். மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, பூமியும் சந்திரனும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய தன்மையில் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது. இதை தாண்டி யோக அறிவியலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாகவே ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சக்தி பூமியில் இருந்து சந்திரன் நோக்கி இழுக்கிற தன்மையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது அறிவியல் சம்பந்தமான விஷயம். இது கூட நம்ம யோக கலாச்சாரத்தையும் சேர்த்திக்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமியில் இருக்கக்கூடிய நிலவுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, நார்மலாக இருக்கிற பௌர்ணமி தினத்தை விட சித்ரா பௌர்ணமியில் நிலவு முழு அளவு பிரகாசத்தோடு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற சக்தி நிலையை தாண்டி சித்ரா பௌர்ணமி அப்போ இன்னும் அதிக இழுக்கும் தன்மையில் இருக்கக்கூடிய சக்தி நிலை அதிகமாகுது. நான் நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன். பௌர்ணமி தினத்தில் நம்ம முதுகெலும்பை நேராக வச்சு அமர்ந்து இருக்கும்போது நம்மளோட தெய்வீக சக்தி ஆற்றல் கீழ்நிலையிலிருந்து மேல் நோக்கி வர்றதுக்கு இந்த பிரபஞ்சமே பெரிய உறுதுணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கொடுக்குற மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப சக்தி மிக்க இந்த நிலவு பிடிச்சி அந்த சக்தியை இழுக்கும்போது நமக்கு இன்னுமே ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் திடகாத்திரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இது. இது நீங்கள் சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, கடல்ங்கிறது ஒரு பகுதியே நிலவு தான். பூமியில் இருக்கக்கூடிய கடல் ஒரு பகுதி நிலவு தான். ஸோ நிலவோட ஒரு பகுதி கடல், இப்படி வேணால் மாற்றி சொல்லிக்கலாம். அதனால் அந்த நிலவிலிருந்து வரக்கூடிய சக்தி முழுமையாக இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தன்னைக்கும் இதை நான் சொல்ல தேவையே இல்லை. கடல்கள் இருந்து எழும்பக்கூடிய அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நம்ம மனிதனோட மனத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் சித்ரா பௌர்ணமியில் பார்த்தீங்களா, மனதுக்கு இன்னுமே அது ஆதிக்கம் அதிகமாக செலுத்துது. இதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் சொன்னோம்ல யோக ரகசியத்தை பற்றி. சரி, இவ்வளோ விஷயத்தை பேசியிருக்கிறோம். அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன விதமான பிரார்த்தனைகள் பண்ணணும், என்ன விதமான யோக நிலைகள் இருக்கணும் அப்படின்னா, உங்க எல்லாரையும் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் அவர்களுடைய தபோவனம் பேரூர் கோயம்புத்தூருக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். அன்னைக்கு நம்ம அங்கே என்னென்ன பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு நான் நேரடியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த சித்ரா பௌர்ணமி திங்கக்கிழமை அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணியிலிருந்து ஆரம்பிக்குங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். திங்கக்கிழமை நாள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு திரும்பி இவ்வளோ தூரம் வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்றைக்குமே ஒரு விஷயம், இப்போ தீயாகட்டும் ஒரு சக்தி ஆகட்டும், எதுவுமே ஆரம்பத்தில் ரொம்ப அபிரபிதமான ஆற்றல்களை உமிழும் தன்மை இருக்கும். அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு நம்ம சில யோக யுக்திகளையும் சில மூச்சு பயிற்சிகளையும் பிரத்யேகமாக சில விஷயங்கள் எல்லாம் தியான முறைகள் எல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதனால் எல்லாருமே தவத்திரு திருச்சிற்றம்பல சுவாமிகள் ஆசிரமத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மணிக்கே வரப்பாருங்க. அங்கே பூஜை முறைகள்லாம் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 8 மணிலிருந்து நம்ம 9 மணி வரைக்கும் சிறப்பு தியானம் மூச்சு பயிற்சி முறைகள்லாம் நம்ம இது பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த ஆன்மீகத்தில் 2 விதமாக பிரிக்கலாம். யோக கலாச்சாரம் இருக்குது, பக்தி கலாச்சாரம் இருக்குது. இந்த பக்தியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, எனக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை போதும், எனக்கு ஆண்டவனோட அருள் வேணும், எனக்கு கர்ம வினைகள் களையணும், கெட்ட விஷயமெல்லாம் போகணும் அப்படின்னா இதுக்கு சூப்பரான நாளுங்க. ஏன்னா சித்திரகுப்தன் பிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமியாக இருக்குது. ஸோ சித்திரகுப்தன் யார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளோட தலையெழுத்தை எழுதுறவர், நம்மளோட கணக்குகளை எழுதுறவர். ஸோ அவர்கிட்ட நம்ம பிளஸிங் கேட்டுக்க போகிறோம். என்னென்னா, சித்திரகுப்தா எனக்கு என்னோட கணக்குகளை பாவ கணக்கெல்லாம் கம்மி பண்ணி என்னோட புண்ணிய கணக்கை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி அவரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம கேட்கும்போது அவர் கொஞ்சம் கிரேஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா பார்வதி அவர்கள் அம்பாள் அவர்கள் மேலோகத்தில் இருக்கும்போது அவங்களோட தோழி ஒருத்தி வரையக்கூடிய டிராயிங்கை பார்த்துட்டு தன்னோட கண்கள் மூலமாகவே அதை மனித ரூபத்துக்கு மாற்றினதா இது கதை இருக்குது. இது நம்புறது நம்பாது அவங்கவுங்க கையில் இருக்குது. சிவபெருமான் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு படைச்ச படைப்பு அது கொண்டு போய் யமலோகத்தில் சேர்த்துனாங்க. இதெல்லாம் நம்ம பக்தி மார்க்கத்தில் நம்பப்படுற விஷயம். ஸோ அதனால் 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்ம என்னென்னா, நம்ம கர்ம வினைகளையும் கலந்துக்கலாம், யோக தத்துவத்திலே நம்ம மேல்நிலைக்கு வர்றதுக்கு. ஸோ 2 இதுவும் சார்ந்ததாக இருக்குது. அதனால் எல்லாருமே 6 மணிக்கெல்லாம் நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பகல் பொழுதுல நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் நீங்கள் வரலாம். அங்கே தியானத்தில் இருக்கிறான். எஸ்பெஷலி நம்ம 8 மணிக்கு மேலே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்மளோட ஆசிரமத்தோட கூகுள் லொக்கேஷன், ஆசிரமத்தோட முகவரி எல்லாம் அமைச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் வர்ற ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.